messenger. Allah is our return. La ilaha illallah. Muhammad Rasulullah. Muhammad is the messenger. Allah is our return. La ilaha. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, நான் தாஜா பண்ணி வச்சா வண்டி பேஜார் பண்ணதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதா தரப்பம். இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா. கட்ட வண்டி எங்கிட்டே காரா மாறுண்டா, ஒட்ட வண்டி கைவட்டா ஜோர ஓடுண்டா. என்ன பத்தி யாருன்னு கூற கேளுப்பா, இல்லையானா ஒம்பிட்டு கார கேளுப்பா. சரக்கு இருக்கு, முறுக்கு இருக்கு, சலக்கு இருக்கு, அது எனக்கு இருக்கு. வாண்டிடத்தான் பிறந்தாச்சு, வாசல்கள் தான் திறந்தாச்சு. பாடுங்கடா இசை பாட்டு, பாடுங்கடா நடை போட்டு. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் வேலைதான். ராஜா கைய வச்சா, ராஜா கைய வச்சா ராஜா போனதில்லை, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை. பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசு என் மேலதான் தரப்பம். இந்த ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, ராஜா கைய வச்சா. கன்னி பொண்ணா நினைச்சு காரத்தோடணும், கட்டினவ விரல் தான் மேல போடணும். கண்டவங்க
எடுத்தா கெட்டு போயிடும். அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் போட்டிடணும். திறமையெல்லாம் அவ காட்டிடணும். ஓரிடத்தில் உருவாகி வேறிடத்தில் விலை போகும். கார்களை போல் பெண்ணிடமும் கொண்டவனை போய் சேரும். வேகம் கொண்டாட காரும் பெண் போல தேகம் சூடாகுமே. ராஜா கைய வச்சா ராஜா கைய வச்சா ராங்கா போறதில்லை. ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்லை. வாணிப கழகத்தில் நம்முடன் பணிபுரிந்து இன்று காலத்தின் கட்டாயத்தால் பணிபோய்வு பெறும் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடன் பணிபுரியும் தோழர்கள் தோழியர்கள் மற்றும் நம்ம அண்ணன் ராஜா அவர்களின் உறவினர்கள் அனைவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். அனைவரும் நாற்காலி அமர்வாக கேட்டுக்கிறோம். ஆங்காங்க இருக்கிறவர்கள் அந்த அனைவரும் இன்று நம்ம கழகத்தில் பணிபுரிந்து 25 வருடம் நம்முடன் பண்பும் பாசமுமாக பழகி இந்த பிரியாவுடைய பிரியும் அண்ணன் ராஜா அவர்களுக்கு என்னுடைய பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு தலைமை மண்டல மேலாளர் அவர்கள் ஏற்பாடு பணியுடன் இதை நான் வழிமொழிகிறேன். அடுத்தபடியாக இந்த பணி ஓய்வு பாராட்டு விழாவிற்கு வாழ்த்தி வரவேற்குமாறு விஜயகுமார் அவர்கள் அழைக்கிறேன். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் 31/7/2026 இன்று பணி நிறைவு ஓய்வு பெறும் உயர்திரு அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வாழ்த்துறை வழங்கும் மண்டல மேலாளர் அவர்களையும் துணை மண்டல மேலாளர் அவர்களையும் துணை மேலாளர் கணக்கு அவர்களையும் உதவி மேலாளர் வாணிபம் அவர்களையும் வாழ்த்துறை வழங்கி விழாவை சிறப்புக்குமாறு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தாய்வான் நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் பதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலில் தரித்தனரும் திலகமுனே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே நன்றி. அண்ணன் ராஜா அவர்களுக்கு பணி ஓய்வு மாலை அணிவிக்கும் மண்டல மேலாளர் அவர்கள் அவரை ஆசீர்வதித்து சந்தன மாலை பூமாலையாக மாற்றுமாறு கேட்டுக்கிறேன். அடுத்து சால்வை அணிவித்து மகிழ்விக்கப்படுகிறது. அடுத்து பணி ஓய்வு ஆணை திரு அண்ணன் ராஜா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பணிபுரிந்ததற்கு அவருக்கு வெற்றி பரிசாக கேடயம் வழங்கப்படுகிறது. அதாவது விளையாட்டு வீரருக்கு வெற்றி பெற்று கேடயம் கொடுப்பாங்க. அது மாதிரி இவர் திறமையாக பல்வேறு யாருக்கு எந்த வித நல்ல முறையில் பணியாற்றி பல்வேறு அதிகார பணியாற்றியதற்கு அவருக்கு பாராட்டு கேடயம் வழங்கப்படுகிறது. வெற்றி கேடயம்.
அடுத்து மாத ஊதியம் நமது துணை மண்டல மேலாளர் நிர்வாகம் அவர்கள் ஆசீர்வதித்து நமது ராஜா நலனை ஆசிரியருக்கு கடைசி மாத ஊதியத்தை வழங்குகின்றார். அதாவது வந்து பணிச்சான்று, அதாவது எப்படின்னாக்க நம்ம வந்து டூ வீலர்ல வந்து மெயின் சாரை குதிரை ஓட்டுறது, குதிரை வண்டியில சாரை தான் மெயின். குதிரை வண்டியால் ஓட்டிட்டு இருந்தால் பின்னாடி நம்ம சரியா இருக்கும். அது மாதிரி நம்மளுக்கு அதிகாரிகள் வந்து நல்ல முறையில் பணிபுரிந்து வாகனம் ஓட்டி சிறப்பாக செய்ததற்கு அவருக்கு பாராட்டு சான்றிதழ், பணி பாராட்டு சான்றிதழ் அப்படிங்கிறது. அதாவது மாரியம்மன் கோயிலில் வந்து கருப்புசாமி இருப்பார். மாதா கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் அந்தோனியா இருப்பார். அந்தோனியா இருப்பார். அது மாதிரி வந்து அவர் காவல் தெய்வம் மாதிரி இருந்து நம்ம வந்து நம்ம பல்வேறு அதிகாரிகளுக்கு வாகனம் ஓட்டி அவர்களை சீரும் சிறப்பாக எவ்வித இது இல்லாமல் மனக்கோணாமல் சிறப்பாக படிப்பதற்கு வாழ்த்திக்கப்படுகிறது. தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் 325 எல்பிஎஃப் அவருடைய செயலாளர் அண்ணாதுரை அவர்கள் நமது சகோதரை வாழ்த்தி சால்வி அளித்து வாழ்த்தி பேசுவார். நமது சகோதரருக்கு அன்பு அண்ணனுக்கு அன்பு தம்பி வாழ்த்துகிறார், சால்வி போட்டுகிறார். அவருக்கு இருந்தால் மனசு புரியாமல் மன கழகத்துடன் வந்து அண்ணன் பிரிவார் இருக்கிறார். அது காலத்தின் கட்டாயம். அடுத்து அண்ணா தொழிற்சங்கத்தின் சார்பாக செயலாளர் எங்கள் பாசமிகு அறிவுலகன் அவர்கள் போரை போத்தி சாலை அணிவிக்கின்றார். நமது அண்ணன் பாசமிகு அண்ணன் ராஜா அவர்களின் துணைவியார் அவர்கள் வந்திருக்கார். அவர்களையும் மற்ற உறவினர் வருகிறார். இது வந்து காலத்தின் கட்டாயம். இது வந்து கழகப்பணியில் யாராக இருந்தாலும் நம்ம வந்து பணி ஓய்வு பெறுவது இருந்தாலும் வந்து வேற ஒன்றும் செய்ய முடியாதனால வந்து அடுத்தபடியாக செயலாளர் டிவிகே செயலாளர் அடுத்தபடியாக மாநில துணைத் தலைவர் ஐஎன்டிசி நம்ம சிங்கம் அவர்கள், கண்ணன் அவர்கள். அவர் வந்து ராஜாவோட நெருங்க பழக்கம். திருச்சியில் வந்து அவங்க வந்து கேஸ் பிளான்ல 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. அதாவது ரெட்டை சகோதரர்கள். ரெட்டை மாட்டு வண்டி சொல்லுவாங்களே, ரெட்டை மாட்டு வண்டி கூட்டு போகிற மாதிரி போயிட்டு இருந்தவர். இங்கேயும் வந்து திண்டுக்கல்ல 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. 2 பேரும் போல ஒன்றா தான் பேசிட்டு இருப்பாங்க. அதனால அவர் காலத்தின் கட்டாயத்தினால வேற வழி இல்லாம அவர் கண்ணையான சாலை பார்த்துறாரு. இருந்தாலும் சந்திச்சுக்குவாங்க, இனிமேட்டு இடையில வந்து சந்திச்சு பேசிக்குவாரு. இணைப்பிரியா சகோதரர்கள் அவரு அடுத்தபடியாக சாலை அந்த சகோதரர்களுக்கு சாலை எழுதி வைக்கின்றார் சரவணன். அடுத்தபடியாக அண்ணன் ராஜா அவர்களுக்கு எங்களது ஏடிஎம்எஸ் சங்கத்தின் சார்பாக ஒரு கேடயம் ஒன்று நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. அண்ணன் அவர்கள் சாதனை வைக்கிறார். கிருஷ்ணகுமார் அவர்கள் அனைவரும் சற்று அவர்கள் இப்பொழுது துணை மண்டல மேலாளர் கணக்கு அவர்கள் நமது ராஜாநகர் வாழ்க்கை ஒரு பேசுவார். ஒரு பெரிய திருவிழா மாதிரி
மாதிரி இருக்குங்க. மத்தியானத்துல வந்து எல்லாரும் அப்படியே ஒரு பிரியாணி சாப்பிட்டுட்டு அண்ணன் கொடுத்த பிரியாணியை சாப்பிட்டு நல்லா மயக்கத்துல இருக்கீங்க. இந்த விழாவை வந்து சிறப்பிக்க வந்திருக்க எல்லாரையும் வருக வருக என வரவேற்கிறேன். அவருடைய குடும்பத்தார் அனைவரும் இங்க கலந்து கொண்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ணன் வந்து சாருக்கு சாரதி மாதிரி இருந்திருக்காரு. அவர் வந்து அவரோட பயணத்துல வந்து இவருக்கும் பெரிய பங்கு இருக்கு. நம்ம மண்டல மேலாளரை பார்க்க வரணும்னா நம்ம டிரைவரை நம்ம போன் அடிக்கணும், சார் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு தான் எல்லாரும் வருவாங்க. அது மாதிரி ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. அது வந்து அவர் என்ன மனநிலையில இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் ஆரம்பம் வந்து எப்போ கூப்பிட்டாலும் ஒரு ஆய்வுக்கு போகணும்னா உடனே வந்து இந்த வந்துடுறேன் சார்னு சொல்லி அவர் வந்து நேரங்காலம் பார்க்காம வேலை பார்த்துருக்காரு. அவரோட பணியினை வந்து எல்லாரும் பாராட்டணும். அவர் வந்து 25 ஆண்டுகள் இந்த கழகத்தில் வந்து வேலை பார்த்துருக்காரு. அந்த டிரைவர் வேலை பார்க்குறதும் கஷ்டமான வேலை தான். அவங்களாம் வண்டியை எப்படி எப்படியோ ஓட்டுவாங்க. அதுலலாம் கடந்து நம்ம வந்து நம்மளை நம்பி ஒரு ஆஃபீஸர் உட்காந்துருக்காருன்னா அவரையும் வந்து பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போகிறது அவரோட வேலை. அந்த வகையில் வந்து அவர் எந்த ஆக்சிடென்ட் எதுவுமே பண்ணாமல் வேலை பார்த்ததுல எல்லாரும் பெருமை அடையணும். அவரோட பணி நிறைவு காலத்தில் அவர் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ அன்னை மீனாட்சி வேண்டி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது துணை மண்டல மேலாளர் கணக்கு அவர்கள் அடுத்தபடியாக துணை மண்டல மேலாளர் துணை மேலாளர் நிர்வாகம் கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் வளர்றதுக்கு ரொம்ப இனிமையானவர், நல்ல கடினமான உழைப்பாளி. அவருடைய ஓய்வு காலம் வந்து குடும்பத்தோட நல்லா எல்லா வளமும் பெற்றுவாளர். அது உதவி மேலாளர் வாணிமா அவர்கள் ராஜாண்ணன் வாழ்த்து வருகிறார். அடுத்தபடியாக தொழிற்சங்கத்தின் சார்பாக LPF அண்ணாதுரை அவர்கள் வாழ்த்தி பேசுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம ராஜாண்ணனை பற்றி சொல்லணும்னா அந்த 20 ஆண்டு கால வரலாறு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு 14 வருடமாக பழகுவதற்கு இனிமையானவர், எல்லோருடையும் நட்பாக பழகுறதுல நல்லவர். மேலும் இந்த ரீதியில் நான் இருந்த 14 வரைக்கும் மேற்கொண்டு எதிரிகளை சம்பாதிக்காம அனைவரையும் நண்பராகவே பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளத்துக்காரர். இப்போ இவர் இந்த மண்டலத்திலேருந்து ஓய்வு பெறுறது இங்கே பணிபுரிகிற எல்லாருக்குமே புரிஞ்சிருவோம். எல்லாருக்குமே ஒரு கஷ்டம்தான். இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் பணி ஓய்வு பெறுவதால் அவர் பணி ஓய்வு காலத்தின் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்த்து விடைபெறுகிறேன். அடுத்தபடியாக அண்ணா தொழிற்சங்கம் சார்பாக அறிவன் அவர்கள் பணி ஓய்வு பாராட்டு விழாவில் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். ராஜாங்களோட 14 வருஷமாக நானும் அண்ணா தர மாதிரி நாங்கள் 14 வருஷமாக பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு 2-3 வருடமா, அதாவது ரவிசுப்ரமணியம் சார் இருக்க வரைக்கும் சார் கூட டீ சாப்பிட போயிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் ராஜா அண்ணே, தமிழ் சார், நாங்கள் 3 பேர் எப்போதும் சேர்ந்து போயிட்டே இருப்போம். இப்போ நாளைக்கு யாரோட போக போகிறோன்னு தெரியல, கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு வருஷத்தில் டிரைவர், நானும் ஒரு டிரைவருங்கிற முறையில் சொல்கிறேன். ராஜா அண்ணன் வந்து டிரைவிங்கில் அவர் அடிச்சுக்க ஆள் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு இது நம்ம ஆரம்பிட்ட வந்து சில பேர் வந்து நல்ல பேர் எடுப்போம், சில ஆரம்பிட்ட கெட்ட பேர் எடுப்போம். அவரை பொறுத்தவரையில் ஒரு 15-20 ஆரம்பம் போட்டுருக்கேன். எந்த ஆரம்பிட்டையும் அவர் வந்து கெட்ட பேர் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே ராஜாவா நல்ல பையன் நல்லா இருப்பாங்க. அது மாதிரி யாருக்கும் டிரைவிங்கில் எந்த ஒரு ஜர்க்கு இல்லாமல் நல்லபடியாக எல்லா ஆரம்பியும் அழைச்சிட்டு வந்தது நன்றி. இந்த பணி ஓய்வு காலத்தில் நல்லா வாழமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். INTC சார்பாக அனைவருக்கும் வணக்கம். ராஜா வந்து ஏன் ராஜா 38 வருஷமா பழக்கம். நானும் தாத்தா தான் வாங்க 38 வருஷமா பழக்கம். என் நண்பர் வந்து முதல்ல வந்து வேலையை வச்சுட்டு கோயிச்சில் போய் வேலை பார்க்கும்போது திரும்பி வந்து அவனை வலுக்கட்டாயமாக வந்து வர சொல்லி நம்ம டிஎன்சியில் சேர்க்க விட்டுறாங்க. அப்போ எங்கள் செட்டில் வந்து அவர் ப்ரொபோஸில் வந்து அவர் ஒருத்தர் தான் எங்கள் செட்டு. நானும் அவனை வந்து இணைப்பிரியாத நண்பர்கள். எங்கே போனால் இந்த மான் வந்து அவனை ரொம்ப திருத்தி கொண்டு வந்து ஒரு நல்லபடியாக வந்து திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் தான் வந்து என் நண்பன் திரும்பி வாழ்ந்து ஆரம்பித்து
எல்லா வசதியும் வந்து வந்துட்டு இருக்கான். அதில் வந்து நான் வந்து கொடுத்து வச்சுருக்கேன். நானும் நான் இல்லைன்னா அவன் இல்லை, அவன் இல்லைன்னா நான் இல்லை. வாடா படம்னு பேசுறதுக்கு நானும் அவனு தான், 2 பேருமே. வேற யாரும் எங்களுக்கு உரிமை இல்லை. அவன் இல்லைன்னா இந்த மாதிரி நான் இல்லை, அது மாதிரிங்கிற மாதிரி ஒரு பாருங்க மேல் வந்து அவனை வந்து அனுசரிச்சு போய் வேற பண்ண அவனை வந்து அனுசரிச்சு போய் காலத்தில் பண்ணி வைக்கிறத நீ துணையாக இருந்து அவனுக்கு அனுசரிச்சு இருந்து மாதிரி கூட இருந்து சொல்லி என்பா நான்டா என் நண்பன், இதான் என் நண்பன். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஏடிஎம் சொல்லிச்சார்பாக பேசாதீங்க. இந்த பணி நிறைவு ஓய்வு விழாவில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது மண்டல மேலாளர் அவர்களும் மற்றும் நம் துணை மண்டல மேலாளர் கணக்கு மற்றும் வணிகம் ஆகிய இருவர்களையும் நன்றி கூறி இவ்விழாவில் கதாநாயகனாக உள்ள திரு ராஜா அண்ணா அவர்களை எனக்கு 2012 நன்றாக தெரியும். நல்ல பண்புள்ள ஒரு மனிதர். அர்ஜுனனுக்கு எப்படி கிருஷ்ணன் தேர் ஓட்டினாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பல அர்ஜுனர்கள் மாறுவார்கள். ஆனா ராஜா மட்டுமே கிருஷ்ணனாவே வேடம் போட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அது ஒரு சிறப்புமிக்க ஒரு இது. இதுவரையில் அவருடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் நல்ல விதமான ஒரு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. அவருடைய பணி நிறைவு ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இப்ப நம்ம எல்லாருமே வந்தாகணும். ஏன்னா எல்லாருக்கும் வயது முழுவு என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இன்று இவருக்கு நாளை நாம் எல்லோருக்குமே. அதனால் அதை அனைவருமே ஏற்றுக்கொண்டு அவருடைய மகிழ்ச்சிகரமாக பணி அனுப்புவது இந்த மண்டலத்தில் வாயிலாக நான் கூறிக்கொள்வதோடு நாளைக்கு ஆனால் வண்டி எடுத்துறாத வீட்டில் போய் திங்கக்கிழமை தூக்கிட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ் போகணும், ஆரம்பிக்க பண்ண போகணுன்ட்டு எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் போயிடாத. அது உங்கள் ஊர் கொஞ்சம் அதை பார்த்துக்கணும்னா கொஞ்சம் அவர் இனிமேல் இனி வரக்கூடிய ஓய்வு காலங்களில் அவருக்கு அந்த ஓய்வை கொடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாருமே அவரோட அன்பா பழகுங்க. ஏன்னா இவ்வளவு காலம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டார். அவர் வந்து கழகத்துக்காக உழைச்சு இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லை, என்னென்ன எங்க மண்டலம் போறாங்களோ அங்கெல்லாம் அவர் வந்து கூடவே தான் வண்டி ஓட்டிட்டு போயிருக்காரு. ஸோ உங்க குடும்பத்தை இவ்வளவு நாள் கவனிக்காத அவருக்கு நாளையிலிருந்து, இன்னைக்கு சொல்ல முடியாது, நாளையிலிருந்து உங்க குடும்பத்தோட அவரு பயணிப்பாரு. அந்த பயணத்தை இனிமையா அமைச்சு கொடுப்பது உங்களுடைய அனைவருடைய கடமை. நன்றி நன்றி நன்றி. அடுத்தபடியாக அடுத்து மண்டல மேலாளர்கள் வாழ்த்துகிறார். நமது டிரைவர் ராஜா மற்றும் அவருடைய குடும்பத்தினர், நம்மளுடைய பணியாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்மளோட துறை என்பது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன். மக்களுடைய முதல் தேவை அப்படிங்கிறது தான் உணவு. மற்றது அடுத்தது உணவு, உடை, அப்புறம் இருப்பிடம். இது மூணும் இருந்தால் தான் அடுத்த தேவையை சிந்திக்கும். இப்போ நம்ம சிந்தனை என்ன இருக்கும், பசி இல்லாமல் சிந்திக்கவும் முடியாது. அதனால மக்களுடைய அடிப்படை தேவையை நிறைவு செய்யக்கூடிய ஒரு முதல் துறை அப்படின்னா உணவுத்துறை தான். இந்த துறையில பணியாற்றுறதுக்கே நம்ம ஆண்டவனுக்கு நன்றி கொடுக்கணும், நன்றி சொல்லணும். ஏன்னா மற்ற துறையில பணியாற்றுறதோட இந்த துறையில பணியாற்றுவதற்கான வாய்ப்பு தந்த ஆண்டவனுக்கு முதல்ல நன்றி கூற வேண்டும். அதே வேளையில் நம்ம பணியை வந்து சிறப்பாக செய்யப்பட வேண்டும். அப்பதான் அந்த நன்றிக்கான வேல்யூ இருக்கும். நம்ம வேலை பார்க்கறது எப்படி இருந்தா கூட இந்த துறையில் வேலை செய்வதற்கு ஒரு ஆண்டவனுக்கு நன்றி கூறுகிற அதே துறையில் இந்த வேலையை வந்து ஈடுபாடோட செய்யணும். அதான் இரண்டாவது ஈடுபாடு. எப்படி அப்படின்னா மக்களுக்கு இப்போ ஒரு ரேஷன் கடை இருக்கு, ஒரு குடோன் இருக்குன்னா ஒவ்வொன்றும் மக்களோட தொடர்புடையது. தனிப்பட்ட ஒரு எந்த ஒரு வேலையும் கிடையாது. ஒரு ரேஷன் கடைன்னா 1000 கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4000 குடும்பம் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஒரு குடோன் சொன்னோம்னா 25,000 ரேஷன் கார்டு, அதனுடைய பாப்புலேஷன் பார்த்தோம்னா 1.5 லட்சம் பாப்புலேஷன். இந்த சரவணன்ற கூட சொல்லியிருக்கேன் நிறைய அடிக்கடி குடோன்ல. அப்ப இவங்களுடைய உணவு தேவையை முடிவு செய்வது யாருன்னா நம்ம பணியாளர். அவங்கவுங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. ஒரு நல்ல தரமான உணவை நம்ம எல்லாரும் கொடுக்குறோம்,
நல்ல ரைஸ் கொடுக்குறோம், நல்ல சுகரை கொடுக்குறோம், நல்ல கோதுமை கொடுக்குறோம்னா அதுல மக்கள் வாங்கி பயன்படுறதுல நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும். எல்லாம் திருப்தியா வாங்குறாங்க, நல்லா பயன்படுறாங்கன்னா அதுதான் நம்முடைய ஆண்டவன் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அந்த வகையில வந்து இப்ப நானே பாத்தீங்கன்னா டைத்துக்கு வருவார் அவரு. காலையில கரெக்டா 10 மணினா 10 மணி, ஈவினிங்னா என்னோட அவருக்கு 2 மணி நேரம் வேலை கூட. ஏன்னா முன்னாடி ஆபீஸ்க்கு வரணும், அப்புறம் போகணும், எல்லா டைம் கூட. அதனால இருக்கிறதுலயே சும்மா இருக்கிறது, வடிவேல் சொன்னாப்புல சும்மா இருக்கிறது கஷ்டம். ஓட்டும் போது பிரச்சனை இல்லை, ஆபீஸ்ல எப்ப நம்ம அவரை கூப்பிடுறோமோ அப்பதான் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயுமே போகல, காலையில ஆபீஸ்ல இருந்து எங்கேயுமே கூப்பிடல. எப்ப கூப்பிடுவான்னு தெரியாது அவருக்கு. முன்னாடியா 2 மணிக்கும் போய், இல்ல 3 மணிக்கும் போகும், இல்ல சனிக்கிழமை வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா 10 மணிக்கு விடுவோம், 11 மணிக்கு விடுவோம். இப்ப மத்தவங்களாட்டும் ஆபீஸ் மறுபடியும் 5:45 முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாது. அந்த வகையில வந்து நான் சொல்லி அவரு லேட்டா வந்ததே கிடையாது. லேட்டா வராப்புல நானும் சொல்றது இல்லை, எந்த டிரைவருக்கும் அப்படி சொல்ல மாட்டேன், முன்கூட்டியே சொல்லுவேன். அவங்க லீவு கேட்டாலும் எடுக்கிறது சொல்ல. ஏன்னா இப்ப அவர் மட்டும் இல்லை, துறையில பணியாற்று அனைவருமே வந்து நம்ம பொதுத்துறை நிறுவனமாக இருந்தாலும் கூட இந்தியாவிலேயே பொதுவணிய திட்டத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு துறை அப்படின்னா நம்ம தமிழ்நாடு உணவுத்துறை தான். அதுக்கு நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய பணியாளர்களுக்காக இருக்காங்க. சுமை தூக்கும் பணியாளருடைய பங்கு தான் பில்லர், அவங்க தான். நானே சொன்னாலும் ஒருவருடைய இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணாதான் இறக்க முடியும். நானே பலனோட போன் பண்ணணும், செஞ்சு இறக்குப்பா, அதை அங்க சொல்லுப்பா, இங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிதான் இறக்கணும். ஏன்னா நம்ம வந்து மக்களுக்காக பணியாற்றுறோம். இதை நாளைக்கு இறக்கலாம், நாளன்னைக்கு இறக்கலாம் அப்படிங்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் மஸ்ட். ரேஷன் கடையா இருக்கட்டும், லோன்மேனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் டைத்துக்கு வேலை நடந்தா நம்ம யாரையும் கூப்பிட போறது இல்லை. ஒரு ஆளை ரிப்பீட்டடா நான் போன்ல கூப்பிடுறேன்னா அவங்க ஒழுங்கா வேலை செய்யலன்னு அர்த்தம். என்ன எம்டிஏ ரிப்பீட்டடா கூப்பிடுறாங்கன்னா நான் இங்க ஒழுங்கா வேலை பண்றேன்னு அர்த்தம். அதான் இதனுடைய பேசிக். அதால வந்து நமக்கு இந்த துறையில பணி புரிந்ததுக்கு வாய்ப்பு கொடுத்த ஆண்டவனுக்கு நன்றி கூறுவதோட நம்மளும் நம்முடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை தான் அடிப்படை. பணத்துக்காக தான் வேலை பார்க்குற இருந்தா கூட நம்மளும் வந்து நான் கூட சொல்லுவேன், 10 ரூபாய் செலவு பண்ணும் போது 5 நிமிடம் சிந்திக்கணும். இந்த பணம் நம்ம வீட்டு போயிட்டா திரும்பி வராது. ஒரு மாசம் சம்பளம் வாங்குறோம்னா அதுல வந்து 40% மிச்சம் சேவிங்ஸ் பண்ணணும். கடன் வாங்கலாம், அதாவது எதுக்கு கடன் வாங்கலாம், சொந்த தேவைக்காக கடன் வாங்கக்கூடாது, பிசினஸுக்கு கடன் வாங்கலாம். நம்ம எல்லாம் பணி புரிகிறோம், அப்ப இங்க கடனே தேவையில்லை. நான் கூட நிறைய பேர் லோன் மேலாம் எனக்கு நாங்க லோன் போட்டேன், எனக்கு லோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சார் அப்படிம்பாங்க. எதுக்கு நீ கடன் வாங்குற, கடன் வாங்காம வேலை கற்றுக்கொள்ளுங்கள், பல முறை சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. அந்த வகையில இந்த துறையில வந்து நம்ம பணியாற்றுவோம் அப்படின்னா ஈடுபாடுகளோடும் மக்களுக்கு ஒரு சிறந்த சேவை செய்யக்கூடிய அளவில் நம்ம சிறப்பாக செயல்படுத்தோம்னா நம்ம வாழ்க்கை, நம்முடைய சந்ததியரை எல்லாம் சிறப்பான முறையில் இருப்பாங்க. அதே போல இந்த துறையில சிறப்பான முறையில் பணியேற்று இன்று பணிபுரியக்கூடிய நம்முடைய ராஜா அவர்கள் நல்ல ஆயுளோடும் குடும்பத்தோடும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் கழகத்தில் 26 ஆண்டு பணிபுரிந்து இன்றுடன் காலத்தின் கட்டாயத்தால் நம்முடன் வெளியே சென்றாலும் என்றும் அன்பும் பாசமும் புத்துவேல் அவர்கள் சாலை அடுத்து சுமைதூர் மாநில பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக அண்ணன் ஓட்டுநர் அவர்களுக்கு பல ஆண்டு காலம் வணக்கம், அன்பு பண்போடு பாசமாக்காக அந்த மாலை அணிவிக்கிறார்கள். அடுத்து சால்வை அணிவிக்கின்றார்கள். அடுத்தபடியாக மணி அவர்கள் சாலை அணிவித்தார்கள். அடுத்து அவர்கள் அன்பு பரிசு ராஜண்ணனுக்கு அவர்களுக்கு பள்ளி கிட்டையின் சார்பாக அன்பு பரிசு அளிக்கின்றார். சசி அவர்கள் பெரிய அன்பு தம்பி அப்படி புரியுது கை கொடுத்துட்டு போறாரு. வணக்கம். அடுத்து நம்ம இளைஞர் தலைவராளர் அண்ணன் ஜெயபால் அவர்கள் நமது ராஜண்ணனுக்கு சாரி அளிக்கின்றார்கள். அடுத்து பருவகால பணியாளர் சார்பாக நமது பாசமிகு சகோதரர்கள் அண்ணன் ராஜா அவர்களுக்கு அன்பு பரிசு வழங்குகின்றார்கள்.
பேசுறீங்களா? அடுத்து விக்கி அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கிறார். அடுத்து விக்ரம் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக நமது எப்பொழுதும் கூட இருக்கும் அண்ணன் சோமன் பாபு அவர்கள் சால்வை அணிவிக்கிறார். நமது குஜிலியம்பாறை சரவணன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து செல்வா அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். நமது மாநிலத்தில் தொழிற்சங்கத்தின் பொருளாளர் அவர்கள் அண்ணன் திமுக மூத்த நிர்வாகி சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து நமது தாதஸ் அவர்கள் அண்ணன் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக நம்ம இளவேந்தன் சட்ட வல்லுநர் இளவேந்தன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து கொடைக்கானல் மேகத்திலிருந்து அண்ணனுக்கு புனராமலுக்கிறதுக்காக துண்டு போடுகிறார். அடுத்து இத்தாலியின் புரட்சி ஸ்டாலின் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். வீரமணி அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். நம்ம கதாநாயகன் அவர்கள் ரத்தன் நாகேந்திரன் அடுத்து எப்போடி நாகேந்திரன் அடுத்து கிட்டங்கிலிருந்து டிரைவர்ஸ் அவர்கள் சிக்கந்தர் அவர்கள் அண்ணனுக்கு சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து நாசர் அடுத்தபடியாக சாம் லட்சுமி மீனின் சார்பாக அரபியின் சார்பாக அண்ணன் சால்வை அணிவித்து வருகின்றார்கள். அடுத்து ஜோதி பாஸ் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து ராஜேந்திரன் நமது ராஜேந்திரன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்தபடியாக கமலஹாசன் அவர்கள் சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து நம்முடன் பணிபுரிந்து கழகத்திலிருந்து ஓய்வு பெற்ற அண்ணன் டிஆர்எம் அவர்கள் ரவிசுப்ரமணியன் அவர்கள் விருப்பு ஓய்வு பெற்று சென்றாலும் அண்ணன் பார்க்க சால்வை அணிவிக்கின்றார். அடுத்து தமிழ்ச்செல்வன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஆரம் சுட்டி காட்டினாங்க, டிஆரும் சுட்டி காட்டினாங்க, ஓட்டுநர் பணி என்னன்னு. நான் இங்கே வேலை பார்த்த அனுபவத்தை சொல்கிறேன். மினிஸ்ட்ரி மீட்டிங் மாறிடுச்சு, நீங்கள் 10 மணிக்கு வந்துருக்கேன்னு சொல்லி போகணும் பழனிக்கு. அண்ணன் 40 நிமிஷம் கொண்டு இறக்கி விட்டார். இன்னொரு ஞாபகம் என்னன்னா, 2 பேரும் சாப்பிட உட்காரன், டிஆர் லேண்ட் பார்க்க கூப்பிட்றாங்கன்னாங்க. சாப்பாடு போட்டு காய வச்சுட்டேன், ஊடிட்டு வச்சுருக்கேன். அதனால் மறக்க முடியாத சம்பவம் இருக்கு. ஆரம் சொன்னது மாதிரி கரெக்டாக கொண்டு வருவார். நான் வரும்போது முன்னாடி இருப்பார். அதே மாதிரி லேட்டாக ஆரம் எப்போ கிளம்புறாங்க அப்படின்ட்டாங்க. என்றைக்குமே அவர் வந்து குறிச்சு விட்டது இல்லை, சிரிச்சு தான் இருப்பார். நம்ம அண்ணன் வாழ்த்துக்கள். ஓய்வு பெற்றவர்கள் அடுத்து கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வன் சார் கண்காணிப்பாளர் சுரேஷ் சார் தலைவர் ஜெயக்குமார் சார் சார்பு அளிக்கிறார். நம்ம நாயகம் உதவியாளர் சார்பு அளிக்கிறார். மேட்டுப்பட்டி கடைசியாளர் ராமகிருஷ்ணன் முருகன் சார் தலைவர் நமது இந்திய தொழிற்சங்க சார்பாக ராஜாண்ணனுக்கு கை கடுக்கிறோம். செயலாளரும் தலைவரும் அறிவிப்பார்கள். அவங்க வீட்டில் நேரம் போட்டோ எடுப்பா அவங்க வீட்டில் அப்படியே கட்டி
நமது அன்பு சகோதரர் அண்ணன் ராஜா அவர்கள் 25 ஆலயம் கழகத்தில் பணியாற்றி இருக்கின்றார். மாம்பை மச்சனம் மோதிரம், செயின் போடலாமா, செயின் மோதிரம் அது அந்த ராஜாவின் மச்சினன் அவர்கள் சாலையை நிறுத்து பரிசு வழங்குகிறார். அடுத்தபடியா வேற யாரும் போறதா போடுங்க. குழுவினர்கள் யாராவது வேற யாரும் குழுவினர் போடுறீங்களா? வாழ்த்து தெரிவிக்கிறார். ராஜா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். வேற யாரும் போடுறீங்களா? ராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகிறார். குழுவினர் அடுத்து நம்மளுடைய ராஜன் நெருங்கிய கண்ணீர் மாதிரி நெருங்கிய சகோதரமாக ஜோதிராஜ் அவர்கள் அது பணி ஓய்வுப்பட்டாலும் பாசத்திற்காக வந்து அண்ணனுக்கு சாலை அளிக்கின்றார். ஜோதிராஜ் அவர்கள் திருச்சி உதவியில் இருக்கின்றார். இருந்தாலும் திண்டுக்கல்லில் தேடி வந்து அண்ணனுக்கு சாலை அளிக்கின்றார். 30 தேவைகள் மாதிரி 30 சகோதரர், இரட்டை சகோதரர் கேள்விப்பட்டிருக்கேன். கமல் படத்தில் இது 3 சகோதரர். அதாவது ராஜா அவர்கள் போடுவார். உறவினர் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசு சந்தனமாலை அணிவிக்கின்றார். சந்தனமாலை அணிவித்து சாலை அணிவித்து நினைவு பரிசு சொல்கிறார். போட்டுமா தொடர்ந்து போடும். இல்லைங்க மணியில் அடுத்தபடியாக சகோதர உறவினர் அவர்கள் நினைவுபடுத்தி வருகிறார். தங்க கலர்ல தான் வாங்கிருந்தீங்க, தங்கம் வாங்கி தர மாட்டீங்க. அண்ணன் ராஜா அவர்கள் பணி ஒரு நிறைவு பெற்று குடும்பத்துடன் பன்னாடு வாழ வாழ்க்கையை தெரிவித்துக் கொண்டு பணியில் இருக்கும்போது, அதாவது நமது அந்த இஸ்லாம் வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை நடத்தணும். அது இல்லாட்டி வெள்ளிக்கிழமையாவது கண்டிப்பாக தொழுகை செய்தே ஆகணும். அந்த நேரத்தில் நான் ராஜா அண்ணனை ஒவ்வொரு வாரமும் நான் கூப்பிடுவேன். ஆனால் அவரால் வந்து பணியின் காரணமாக வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. இது ஒரு காலங்களில் ஒரு 5 வேளை தொழுது நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நீண்ட குடும்பத்தில் நல்லபட வாழ இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அது ராஜா அவர்கள் நம்முடன் 25 ஆண்டுகள் பணிபுரிந்து
காலத்தின் கட்டத்தை ரெண்டு பிரியாணி இருக்கிறார். இப்போ நம்மதெல்லாம் வந்து 8 ஹவர் டியூட்டி போகிறோம். 8 ஹவர் டியூட்டினா கொஞ்சம் நேரம் போயிடும். இப்போ அவரு அப்படி கிடையாது, எந்த நேரத்தில் எப்போ போடணும் அவர். அவருடைய பணி ரொம்ப சிரமமான பணி. வாகனம் ஓட்டும் போது கவனமாக ஓட்டணும். ஏன்னா இன்னொருத்தர் உயிரையும் இவரு உயிரையும் 2 பேரும் காப்பாற்ற முடியாது. 25 ஆண்டு காலம் வந்து எந்தவித குறைகள் என்று செய்திருக்காருனாக்கா வந்து அவர் வந்து எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தையும் அவங்க குடும்ப ஆசீர்வாதத்தையும் வந்து இருந்து சிறப்பாக படிப்பு எந்தவித குறைகள் இல்லாமல் செஞ்சு இருந்திருக்காரு. ஏன்னா இவர் பணி வந்து இப்போ இவர் வீட்டில் நீங்கள் சொல்லி நீங்கள் போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்காரமா நீங்கள் சினிமாவை போகலான்னு இருப்பாங்க, இல்லை நீங்கள் ஷாப்பிங் போகலான்னு வச்சுருப்பாங்க. திடீர்னு ஒரு 6 வேலை வந்துடும். இதனால குடும்பத்திலேயே சண்டை வரும், உறவினர்லேயும் சண்டை வரும். மச்சனை வீடு கல்யாணத்துக்கு வரல, காது குத்துக்கு வரலன்னு சண்டை வரும். இனிமேட்டு அந்த பிரச்சனை இல்லை. அவர் எல்லா வீட்லேயும் போய் 10 நாள் இருந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இது மாதிரி இனிமேட்டு வெள்ளிக்கிழமை வந்து அவர் 5 வேலை தொழுதுட்டு இனிமேட்டு ஜமாத் வேலை தொடரலாம். அதாவது இப்போ வந்து ஓட்டுநர் வேலை இருந்தார், ஓட்டுநர் வந்து ஜமாத் வேலை தெரிஞ்சு ஒரு ஜமாத்தில் போய் அவர் பணிபுரியலாம். அவருடைய ஓய்வு காலத்தில் வந்து பணிபுரிஞ்சு எல்லாமே இறைவனுக்கு எவ்வளோ நாளாக வந்து கழகத்துக்கு பணிபுரிஞ்சிருக்காரு. இனிமேட்டு ஜமாத்தில் வந்து அவர் பணிபுரிஞ்சு எல்லா மக்களுக்கும் எல்லா இஸ்லாத்தை வந்து அவரை மேலும் மேலும் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும். குடும்பத்தார்கள் வந்து எவ்வளோ நாள் கோபமாக இருந்தால் இனிமேட்டு அவரோட அன்பாகவும் அரவணைப்பாகவும் பாசத்தோடு இருக்கணும். எவ்வளோ நாள் வந்து எப்படி இருந்தீங்கன்னு இல்லை, இனிமேல் வந்து அவர் பாசத்தோடு இருக்கணும். இப்போ அடுத்தபடியாக அண்ணன் ஏற்புரை வழங்குவார். அடுத்து நிதிப்பு சரி சரி சார். அவங்க பக்கத்து பாச சகோதரர்கள் சகோதரியார்களும் வருகின்றார்கள். ராஜநந்த வீட்டு அருகில் உள்ள சகோதரருக்கும் சகோதரிகளை வருகின்றார்கள். பேசி தெரியல, வெயில கிளாரிட்டி சைடுல போய் அடுத்தபடியாக அவங்க வீட்டில் அருகாமையில் உள்ள சகோதரர்களும் சகோதரிகளும் அடுத்தபடியாக உறவினர் அவர்கள் அண்ணன் ஏற்புரை அனைவருக்கும் வணக்கம். நமது திண்டுக்கல் மண்டலத்தில் மண்டல மேலாளர் அவர்கள், துணை மண்டல மேலாளர் அவர்கள், துணை மண்டல கணக்கு அவர்கள், துணை மேலாளர் தரக்கட்டுப்பாடு அவர்கள் மற்றும் நமது ஊழியர்கள், நெல் கொள்முதல் பணியாளர்கள், சுமை தூக்கும் பணியாளர்கள், எல்கால் பணியாளர்கள் மற்றும் எல்பிஎஃப் தொழிற்சங்கம், அண்ணா தொழிற்சங்கம், ஏடிஎம்எஸ் தொழிற்சங்கம், டிவிகே தொழிற்சங்கம், ஐஎன்டிசி தொழிற்சங்கம் அனைவருக்கும் இந்த விழாவில் கலந்து கொண்டு எனக்காக இவ்வளவு பேர் இருந்து இதை பாராட்டு விழா நடத்தி என்னை அனுப்பியதற்கு ரொம்ப நன்றி. நான் இந்த கார்பரேஷன்ல வந்து 1985 சேர்ந்தேன். இந்தியன் கேஸ்ல 7 ரூபா சம்பளத்தில் ஒரு நாளைக்கு 7 ரூபா சம்பளம். சிலிண்டர் அடித்தாதான் காசு, சிலிண்டர் அடிக்கலன்னா சம்பளம் கிடையாது. ஒரு நாளைக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலை 8 நாள் இல்லை 9 நாள் தான் வேலை பார்ப்போம். அதில் வர வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பம் நடத்துவோம். அந்த வருமானம் பத்தலன்னு சொல்லி அப்புறம் கலெக்டரேட்டில் ஆர்டர் வாங்கி 10 ரூபா ஆச்சு, அப்புறம் 15 ரூபா ஆச்சு, அப்புறம் 25 ரூபா ஆச்சு. எல்பிஎஃப்ல வந்து மாயலருக்கு சார் கோர்ட்டில் கேஸ் போட்டு எங்களுக்கு 18 வருஷம் கழிச்சு எங்களுக்கு ஆர்டர் வந்துச்சு. அரியர் வேணுமா இல்லை போஸ்டிங் வேணுமான்னு கேட்டோம்னா எங்களுக்குலாம் வயசாகி போச்சு 4-5 பேத்துக்கு, அதனால எங்களுக்கு அரியர் வேண்டாம், எங்களுக்கு கரண்ட்லேயே போஸ்டிங் போடுங்கன்னு சொன்னோன்னே
எங்களுக்கு கரண்ட்ல போஸ்டிங் போட்டாரு எம்டி. அப்போ நாங்கள் திண்டுக்கல் மண்டலத்துக்கு மாற்றி வந்தோம். மாற்றி வந்ததில் அப்போ நான் இடையாளராக வந்தேன். இடையாளராக வந்தபோது நிறைய பிரச்சனைகள், டெய்லி விஜிலன்ஸு, டெய்லி பிரச்சனை கடைக்கு, குடவனுக்கு கடைக்கு. அதனால ஒரு டிரைவர் பணி காலியாக இருந்ததுன்னா இந்த பணிக்கு நான் டிரைவர் பணிக்கு வந்தேன். இந்த டிரைவர் பணியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான வேலை இது. எல்லாம் சொன்னாங்க இப்போ ரொம்ப கஷ்டமான வேலைன்ட்டு. ஆனால் ஒரு மண்டல மேலாளருக்கு நம்ம வண்டி ஓட்டுறோம்னா எந்த ஊழியருமே வந்து மண்டல மேலாளர்கிட்ட உட்கார முடியாது. ஆனால் இந்த பணி வந்து மண்டல மேலாளருக்கு சமமாக உட்கார்ந்து ஓட்டி அவரோட உயிருக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டு சேர்க்கறது தான் நம்முடைய வேலை. அதனால சில பேர் சொன்னாங்க, என் மேல பெட்டிஷன் போட்டாங்க. அந்த தயவு அந்த பெட்டிஷன்ல போடாதீங்க. கண்ணு தெரியல, இந்த டிரைவருக்கு கண்ணு தெரியல. ஆரம்பத்தார வந்து இந்த ஏடிஎஸ் கடைக்கு இங்க இருந்து பழனிக்கு கொண்டு போக சொல்லுவாரு. அதனால பழனி ஏடிஎஸ் கடைக்கு கொண்டு போய் கொடுக்கும் போது ஆரம்பத்தாரும் டிரைவரும் ஆயில் பெட்டியை கடத்துறாங்க, அவருக்கு கண்ணு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம கிருஷ்ணகுமார் சார் தஞ்சாவூர்ல இருந்து மாறாடி வந்திருக்காரு. அவரு சொன்னாரு, என்ன ராஜா நானே கண்ணாடி போட்டேன், நீ 61 வயசு ஆகுது. ஆக்சுவலா எனக்கு 61 வயசு. 61 வயசுல நான் கண்ணாடி போடாம சின்ன எழுத்தா இருந்தாலும் பெரிய எழுத்தாலும் படிப்பேன். எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு வெளிச்சம். அதை நான் ரொம்ப லவ் பண்றேன் இந்த வேலையை. அதனால தயவுசெய்து சொல்றேன், எந்த ஊழியர் வழியும் பெட்டிஷன் போடாதீங்க. அது பெரிய மன உளைச்சலை உண்டாக்கும். மண்டல மேலாளரை என்னையும் சேர்த்து பெட்டிஷன் போட்டாங்க. அப்போ நான் மண்டல மேலாளர்கிட்ட சொன்னேன், பாபு சார்கிட்ட, சார் என்னை ரிவைசன் பண்ணிடுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் வந்து ரிவைசன் பண்ணிடுங்க, நான் பேக்கர் ஆயிரம் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி 1000 பெட்டிஷனை நான் பார்த்துருக்கேன் ராஜா, நீங்க இதெல்லாம் வந்து பொருட்படுத்தக்கூடாது, நல்லபடியா நீங்க வேலை செஞ்சு நல்லபடியா ரிட்டர்ன் ஆகணும். நான் இல்லாட்டினா வர்ற மண்டல மேலாளர் உங்களுக்கு துணையா இருப்பாங்க, ஆண்டவன் துணையா இருப்பாங்கன்னு சரின்னு சொல்லி நான் வேலைக்கு வந்தேன். இது முடிய நான் 21 மண்டல மேலாளர் பார்த்துட்டேன். எந்த மண்டல மேலாளருமே 8 மணிக்கு வாங்க 9 மணிக்கு வாங்கன்னு நீ யாரும் கம்பல் பண்ணதில்ல. ஆனா நான் 8 மணிக்கு வந்துடுவேன். என் மனைவியே சொல்லுவா, அவ்வளவு சீக்கிரம் நீங்க ஆபீஸ்க்கு போய் என்ன பண்றீங்கன்ட்டு. எனக்கு என் தாய் என் ஜீப்பு ஓரத்தில் நிற்கிது. அதுதான் எனக்கு தோற்பட்ட தாய், முதல் தாய் அதுதான். அதை வந்து நான் தொடச்சி சுத்தம் பண்ணி சாமி கும்பிட்டு, நான் இருந்தாலும் ஒரு முஸ்லீம் தான், இருந்தாலும் மேல உள்ள முருகன் படத்துல போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் டிரைவிங்ல சாமி கும்பிட்டு வண்டி எடுப்பேன். இதனால் முடிய எந்த ஒரு விபத்தும் இல்லாம ஆரோக்கியத்தோட போயிட்டு மண்டல மேலாலும் சரி, ஹெட் ஆபீஸ்ல இருந்து வர்றவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஆரோக்கியத்தோட கூட்டிட்டு போயிட்டு நல்லபடியா இறக்கி விட்டு நல்லபடியா இருக்கேன். அதனால எந்த ஊழியர் மேலேயும் உங்களை நான் கையெழுத்து கும்பிடுறேன், எந்த ஊழியர் மேலேயும் பெட்டிஷன் போடாதீங்க, அவங்களுக்கு மன உளைச்சலை உண்டாக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சது அதுதான் சொல்லுவேன். நான் ஏதாவது தப்பா பேசுறதா மன்னிச்சுங்க. நான் இன்னைக்கு போறேன், இனிமே நம்ம எல்லாமே ஒரு நாள் எல்லாம் போகதான் போறோம், போக வேண்டிய இடத்துக்கு. யாருமே யாராலையுமே நம்ம யாரும் காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு சுண்டி எடுத்தாதான் நம்ம மேல போயிடுவோம். அதுக்குள்ள போட்டிகள், பொறாமைகள், சண்டைகள், சச்சரவுகள் இவ்வளவு இருக்கு. இன்னைக்கு 56,000 ரூபாய் செக்கு துணை மேலாளர் அவர்களே எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 56,000 ரூபாய் செக் இன்னைக்கு நாளைக்கு போட்டு நான் பாஸ் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு கடைசி சம்பளம். அடுத்த மாதம் அந்த 25ஆம் தேதி நான் அதை எதிர்பார்ப்பேன். ஆனா 3400 ரூபாய் எனக்கு பென்ஷன் ஏறுது. இந்த 3400 ரூபாய் வச்சு தயிர் சாதம் கூட சாப்பிட முடியாது. எல்லா தொழிற்சங்கமும் எல்லாமே சேர்ந்து இந்த ஓய்வூதியத்துக்கு பாடுபடுங்க. எனக்கு தெரிஞ்ச அதுதான். ஒரு 10,000 15,000 கிடைச்சா கூட அவங்கவுங்க குடும்பத்தை ஓட்டிக்குவாங்க. இப்ப இருக்கிற வியாதிங்களுக்கு, சக்கரை வியாதிங்கிறான், ஹார்ட் அட்டாக்குங்கிறான், ஆஞ்சியோ பண்ணணுங்கிறான், என்னென்னமோ சொல்றான். அதனால தயவுசெய்து சொல்றேன், எல்லா சங்கமும் போராடி நம்ம ஊழியர்களுக்கு அனைவருக்கும், நான் இருக்கிறேன்னா இல்லையோ மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பென்ஷன் கிடைக்கிறதுக்கு எல்லா சங்கமும் ஏற்பாடு செய்யுங்க. என்னை இவ்வளவு தூரம் என்னை பேச வச்சதுக்கு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, சுமை தூக்கும் பணியாளராக இருந்தாலும் சரி, நெல் கொள்முதல் பணியாக சரி, எல்கால் பணியாக சரி, எல்லாம் என்னை பேச அனுமதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். உறவினர் யாரும் பேசுறீங்களா?
ராஜா முடிராஜா அவர்கள் தலைவர். யாராவது உறவினர் பேசுறதா வந்து பேசுங்க வார்த்தை. நீங்க பேசுறீங்களா? உங்க துணைவி யார் பேசுறீங்களா? இல்லையா உள்ள ஓடி போயிடுறாரு, காலையில போனாருன்னா சூரியன் உதிக்கிறது முன்னாடி போயிடுறாரு, சூரியன் மறைஞ்சுதான் வீட்டுக்கு வராரு. திட்டுங்க 2 திட்டு இன்னைக்கு, அப்புறமெல்லாம் வீட்டுல திட்டுறாங்க. जनगणमनयधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे गाये तब सुभाषिष माये गाये तब जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம், இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா நண்பன் முகம் நெஞ்சில் நடந்து போகும், காதல் தென்றல் கூட கடந்து போகும். இப்பயணத்தில் பொன்னினைவுகள் நெஞ்சடைக்குமே. காடு மலை செல்ல துவங்கும் போதும் நெஞ்சில் சொந்தங்களின் நினைவு மோதும். கை குழந்தையை அணைக்கவே மெய் துடிக்குமே. ஆயிரம் ஆயிரம் என்ன அலைகள் நெஞ்சோடு, ஆயினும் ஞாபகம் உயிர் துடிப்பாய் துடிக்கும் எங்கள் மண்ணோடு. போய் வரவா
வந்து வீடு சேரும் அப்பெருமை போல் இவ்வுலகிலே வேறிருக்குமா? தேசமே தேசமே என் உயிரின் 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 தவமாகும். போரிலே காயமே எம் உடலின் 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 வரமாகும். போய் வரவா மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் நினைவுகள் கனவே. தாய் மண்ணே செல்கின்றோம் தூரம் தூரம். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வலிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என் நெஞ்சில் குடியிருக்கும் ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன்தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரவந்தா தரமானவன். உன் பேரை கேட்டா உடல் உறைஞ்சே போகும். விழித்திரையில் பார்த்தா மனம் மறைஞ்சே போகும். நீ தூணா நின்னா ஒரு இனவே வாழும். நீ தூரம் போனா எங்க உயிரே போகும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலாம் தத்துளியே. வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே. அழியாது இந்த வாலின் கதையே, முடியாது இந்த ரத்தன் கரையே. களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே. ஒரு பேரே வரலாறு தளபதி. தளபதி. இவன் வெறி உறங்காதே, இவன் கொடி இறங்காதே, இவன் மொழி வணங்காதே, புயல் தலை கோதாதே. முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே. இவன் புகழ் அழியாதே, சிங்கம் இறையாகாதே. கோழி மாலைகள் நீயம் எங்க போன போதும் போகும் வழியே எங்கள் விழியே ஒரு மழையா தெரிக்கும். அந்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம். எங்கள் மனமே உனதிலே எங்க கனவா சுமக்கும். உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடலாம் தத்துளியே. வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே. அழியாது இந்த வாலின் கதையே, முடியாது
ஒரு யுகம்